ஹே யூடியூபர்ஸிகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக் வைப் இந்த மாதிரி சிம்போசியம் நடத்தினீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் நடந்த டெக் வைப் அப்படிங்கிற சிம்போசியமில் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று நடத்துவோம். ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸு ஒரு டெஸ்ட் வைப்போம், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வைப்போம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணி முடித்து பாஸ் ஆகிறாங்க இல்லைங்களா? பாஸ் ஆகிறவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கனெக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவோம். கனெக்ஷன்ஸ் வந்து விஜய் டிவியில் கனெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ப்ரிலிமினரி டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. ப்ரிலிமினரியில் வரக்கூடிய டாப் 10 இல்லை ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சுருப்போம். அதுக்கு மேலே வர்றவங்களை வந்து நம்ம வந்து மேலே உட்கார வச்சு கனெக்ஷன்ஸ் இது பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேம் எப்படி என்ன ஏது எதுவும் தெரியலனா அதுக்கு ஒரு ட்ரையலுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி எல்லாருக்குமே சொல்கிறது தான். லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக சொல்லுங்கள். இது ஷேர் பண்ண செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோ இல்லை என்னுடைய பர்சனல் பிளாகில் இருக்கிற வீடியோ மற்ற எல்லாமே வந்து இந்த மிலிட்ரி மாலிக் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக்கங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இது அப்படியே சைட் பை சைடாக இவன் வந்து ஜேஓட்டிங்க. இவன் வந்து ஸ்பிக்கில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எம்ப்ளாய். இந்த பையன்லாம் இவங்கெல்லாம் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ். செகண்ட் இயர் தேர்ட் இயர் வெளி காலேஜ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க மட்டும்தான் வந்து மேலே மேடைக்கு ஏறுவாங்க. இதுக்கு மார்க் கிடையாது. இதுக்கு யார் வேணாலும் ஆன்சர் பார்க்கலாம் சொல்லலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். கிட்ஸ் ஆக்சுவலா என்னன்னா கை தூக்கி மட்டும் ஆன்சர் சொல்லணும். கைக்கு மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா? ரைட். இது நல்லா பிக்க பார்த்துட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் கிட்ஸ்லா இது எல்லாமே தூக்குறீங்க. ஜாகிரதை. ரைட். எல்லாம் போன வருஷம் பார்க்கணும். நெக்ஸ்ட் இப்போ யாரும் சொல்லுங்க. என்னது? கேட்டலிஸ்ட் டீஆக்டிவேஷன். ஓகே, இதெல்லாம் சொல்றீங்க. சிடிஆர் மட்டும் போயிடலாம். ரைட். சாம்பிள் ஓகேவா? தூக்கிட்டு போலாமா? மெயின்ல போயிடலாமா? ரைட். பேர் எழுது. ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ட் ரியாக்டரா? அது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓ ரைட். தப்பா? பிக்ஸ்டு வெல்ட் ரியாக்டரா? -10. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? பசங்க சாம்பிள் பண்ணிட்டாங்க. பேர் எழுதுறீங்களா? சரி, எழுது. டக்குனு எழுதுப்பா. அது வரைக்கும் பாடம். ஓகே, இது வந்து போன வருஷத்துக்கான, சரியா? இந்த வருஷத்துக்கான இது மேல பார்க்கலாம். தெரியுதாங்கிறது தெரியலன்னா கண்ணாடியில் இருக்க ஸ்கிரீனு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. லைட் ஆன் பண்ணுமா? ரைட். ஓகே, ஆஃப் பண்ணி மட்டும் நான் சொல்லுங்க. சார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். ஆடியன்ஸ்ல தெரியுங்களா? கையை மட்டும் தூக்கிடு. ஆடியன்ஸ் யாரும் ஆன்சர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஆன்சர் 1 செகண்ட் தான். இல்ல வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ஆன்சர் இருக்கு. போட்டுட்டா திரும்ப ஆடியன்ஸ் கேட்க முடியாதுல்ல, அதுக்காக வச்சேன். என்ன மாதிரி எடுத்து வைக்கிறது இல்லையா? என்னது? ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தப்பா? கரெக்ட். ரைட்டா? ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கோஸ் டு சஞ்சய். 10 marks. நெக்ஸ்ட் போலாமா? 10 மார்க். நெக்ஸ்ட்
புகையா கிளம்பிருச்சு. டேய் அது பிப்ரவரி 14 அப்புறமா அந்த பிக்சரை போடணும். பாதி பேர் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அப்படியே சொல்றேன் அப்படிதான் தான். அதாவது அந்த நடக்கிற ப்ராசஸை மைண்டில் வச்சு சார் கை தூக்கிட்டாரு. கிளாஸ்ல கை தூக்கிட்டான். செகண்ட் ஒன் யாராவது? லாஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட். ஃபிளாஷ் பாயிண்ட். ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். சார் இன்னொரு ஆப்ஷன் இங்க இருக்குங்க சார். நீங்க அர்த்தம் தான் சார். ரைஸ் யுவர் ஹேண்ட். பாயிலிங் பாயிண்ட் தப்பு. ரெண்டு பேருக்கு -5. -5 போடணும். கையை தூக்கி ஆன்சர் போட்டாங்கன்னா -5. -5 போட்டுங்க. ஆக்சுவலி ஆடியன்ஸ் யார் கை தூக்குறது? இத்தனை பேர் தூக்குறீங்கன்னா நான் என்ன பண்ணேன்? அதுதான் ஆரம்பத்துல கையை தூக்கி ஒருத்தன் தூக்குனா அதுக்கப்புறம் அடுத்து தூக்க கூடாது. சரி அருண் தூக்கிருக்கான். அருண் மகனால இதுதான் வாயை திறந்துருக்கான். ஒரு நிமிஷம். என்னது ஸ்டீம் எக்ஸ்சேஞ்சர் இல்ல ஆக்சுவலி நீங்க அங்க நடக்கிற ப்ராசஸை நம்ம சப்ஜெக்ட்டோட ரிலேட் பண்ணி அங்க என்ன நடக்குதோ அது டெக்னிக்கலா நம்ம சப்ஜெக்ட்ல என்ன சொல்லுவோம். ஆடியன்ஸ் क्वेश्चन முடிஞ்சிருச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா இல்ல இன்னும் வந்து சாரோட क्वेश्चन சார் ரைஸ் பண்ணாரு கைய. யாரப்பா? நான் சரவணா என்னது? அதெல்லாம் பழைய கதைடா. ரெண்டுமே நடக்கிற செயலை பாருங்க என்ன நடக்குது. ரெண்டையும் மிங்கிள் பண்ணுங்கடா. அஜித்தையும் டேட்டையும் மட்டும் அஜித் டேட்டாலும் சொல்ல தெரியுது. அது வந்து சேர்ற கை கிடையாது, பிரிகிற கை. இங்க இருக்கிறவங்களுக்கு கோட்டம் முடிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போற கை. பிரிஞ்சு போற கை சேர்ந்த கை. அது பிரிஞ்சு போகுதாண்டா. சொல்றீங்களா சார்? முடிஞ்சு போச்சு தம்பி. ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான். ஒன்ஸ் தூக்கி தப்பா சொல்லிட்டா தப்பு தான். ஆன்சர் தூக்குனாலும் முடிஞ்சு போச்சு. எங்கதான் இங்க ஆடியன்ஸ் டீம் டிஸ்டிலேஷன் ரைட்டா? ஆன்சர் போமா. சேஞ்ச் செப்பரேஷன் பை டிஸ்டிலேஷன் டா. டோட்டலா மாறி போச்சுடா. அதாவது அந்த பாயிண்ட் பாயிண்ட் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். பாயிண்ட் பேஸ் பண்ணி பிரிக்கணும். சரி ரைட். டிஸ்டிலேஷன் சொல்லிருக்கான். ரைட். அங்க பாரு மூஞ்சில மாஸ்க் போட்டு வந்துரு. செம்ம நல்ல ரேஸ்ல போகுது. ஏகே ரேஸ். ஆக்சுவலி எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான். அங்க நடக்கிற செயலுக்கு நம்ம டெக்னிக்கலா இருக்கிற விஷயத்துக்கு அங்க என்ன நடக்குது டெக்னிக்கலா அது நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நான் அந்த பைக்கை பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு அவன் ஃபர்ஸ்ட் இவன் செகண்ட். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தப்பா. -5. ஒரு ஹிண்ட் இருக்கு வேணா கொடுக்கலாம். கை தூக்கி இருக்க நீ சொன்னாலும் சொல்லலாம் -5 போட்டுருவோம். கையை தூக்குனா -5. ஏப்பா தம்பி ஆடியன்ஸ் ரொட்டேட்டிங் மெக்கானிசம் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லையா நமக்கு ஊர்ல? ஆடியன்ஸ் ஒரே ஒரு ஹிண்ட் இரு. சைக்ளோன் இல்ல அந்த நடக்கிற செயலை வந்து நம்ம ஒரு ஹிண்டா லேப்ல எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி. என்னடா நான் ரொம்ப எஃபிஷியண்டா இருப்பேன்னு பார்த்தா ரொம்ப டல் அடிக்குது. வேற யாராவது தப்பா சொன்னா -5. சென்ட்ரிஃபிகேஷனா? கரெக்டா? அடிப்பொடி சென்ட்ரிஃபியூஜ்ல அந்த டெஸ்ட் டியூப்ல உள்ள வச்சு சுத்த விடுவாங்க சார். ஆமா. அதான் 10 போடுது. விஸ்வா தம்பி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்ல வடிவேலு சொல்லுவாங்க தெரியுமா? பப்பர் ப்ராடக்ட் டீம் படிச்சிருக்கிற மாதிரி மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. நம்மளால பார்த்தீங்கன்னா அங்க வர நமக்கு ஏன் தெரிஞ்சா சொல்லுவோம்.
மைனஸ்ல போக வேணாம். ரைட் நெக்ஸ்ட். ஆக்சுவலி லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் டஃப்பா யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கு. அதனால டெக்னிக்கலா உங்களுக்கு ரைட். தம்பி கடைசியில பேசாத. வாஷ் பேஷன். நீ கை தூக்கு. சரி நீ ஆடியன்ஸ்ல ஃபர்ஸ்ட். செய்யக்கூடிய செயல் இது ஒரு செயலாண்டா தம்பி. சார் ஆன்சர் கை தூக்குனா தூக்கிடு. ஜஸ்ட் ரைஸ். ஓகே அப்துல் லத்தீஃப். தம்பி என்னடா அங்க பார்த்து யோசிங்கடா. ஆடியன்ஸ் சைலன்ஸ். வாட்டர் ட்ரீட்மெண்ட். வாட்டர் ட்ரீட்மெண்ட். வாட்டர் ட்ரீட்மெண்ட். கரெக்ட் கரெக்ட். கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் ஏய் தம்பி நீ சத்தம் போடாம இருந்தா மட்டும் இது போகும். சரியா? தெரிஞ்சா கை தூக்கு. ஏன்னா அதான் தம்பி கொஞ்சம் நேம் நேம் ஏய் தம்பி படத்தை பார்த்ததை விட அந்த குழு கண்டென்ட்டை யோசிங்க. அவ்வளவுதான். நீங்க படத்தை தான் பாக்குறீங்க. தண்ணி கழுவுறோம் கழுவிக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் தான் பாக்குறீங்க. கொஞ்சம் யோசி. நெக்ஸ்ட் 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 ஸ்டார்ட். கை நின்னுட்டு ஆடியன்ஸ்க்கு வந்தா உனக்கு கிடைக்கும். கவலைப்படாத. ஆடியன்ஸ் வந்தா விசுவாசம். ரைட். ஏய் இதுவும் ப்ளூ தான்டா. 1 2 சிங்கிள் வேர்ட். ரியாக்ஷன் ஸ்பீட். ரியாக்ஷன் ஸ்பீட் இல்ல கிட்டத்தட்ட ரியேஜன். இல்ல தப்பு. 2 பேருக்கு மைனஸ் போடு. மைனஸ். விஸ்வா கம்ப்ரஷன். கம்பஷன். அதாவது -5 விஸ்வா. -5 விஸ்வா போடுங்க. ரைட். யோசி. இன்னும் வேற யாராவது இப்ப கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா வெளியில போயிட்டு வரணும். அவ்வளவு நீ உட்கார். நீ பக்கத்துல ஆன்சர் பாக்க உட்கார். கை தூங்கலாம். என்னடா நான் பெரிய டீமா கொடுக்கிறது உட்காந்து பார்த்தா போன கடைசிலாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பதில் வந்துச்சு. சிங்கிள் வேர்ட். நான் பதில பார்த்தேன். அப்பதான் எங்களுக்கு குழு கொடுக்குறோம். அது குழு கொடுக்குறது ரியாக்ஷன் ஆன ஸ்பீட் வேரியேஷன் கால்குலேஷன். முகேஷ் குமாருக்கு முன்னாடி -5. இப்ப 10 போட்டுங்க. சேம் क्वेश्चन का ओके -5 போடலாம். ஓகே நெக்ஸ்ட். எஸ் பாரதிகுமார் ஃபர்ஸ்ட். அடிடேட்ரா என்னடா அதான் போன விஷயம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்ன அதாவது சார் வேற கேள்வியில கேட்டாரு. போட்டு அதான் பொறுத்திருந்தால் பூமி ஆழ்வார். இன்ன வரைக்கும் கடத்து மாதிரி எதுக்குமே தூக்கல. பார்த்தாலே தூக்கிட்டான். ரைட் நெக்ஸ்ட். மொபைல்ரா மொபைல் செக்யூரிட்டி ஸ்பேனர். பர்சனல் சேஃப்டி எக்யூப்மெண்ட். அத வேற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? personal safety equipment and personal protective equipment. என்ன பண்ணலாம் இதுக்கு கொடுக்கலாமா? என்ன பண்ணலாம்? protective equipment. Market it for each pipe. Each pipe. Next. Hey, இங்க இருக்க நல்லா பேசிட்டு இருந்தா வெளுத்துடுவேன். வாய மூடி உட்காரணும். இந்த டயலாக் அப்படியே அந்த ஒரு ஆக்ஷன் அப்ப விஜய் மேன் கோச்சோட அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க?
ஐ ஹின்ஸா இந்த டயலாக் தான் ஆன்சர் டயலாக் தான் ரெண்டாவது சொல்றாங்க அதுதான் டயலாக் ட்ரையாங்கிள் ஃபயர் கரெக்டான ஆன்சர் ஃபயர் பெர்முடா ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் சூப்பர் வேலை துபாயில வேலை கிளீன் பண்ற வேலை மாசம் 2 லட்சம் சம்பளம் யார் வரீங்க ஒண்ணுல தம்பி இது வந்து சின்ன குழு என்னன்னா ரெண்டுமே ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு ஆனா ரெண்டுமே வேற வேற ப்ராசஸ் ரெண்டுமே ஒவ்வொரு ப்ராசஸ குறிக்கும் கெமிக்கல் டேர்ம்ல ஆனா ரெண்டுமே வேற வேற ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணாதீங்க யோசிக்கிறேன் ஏய் டிஸ்கஸ் பண்ணேன்னா வெளியே அப்படியே தூக்கி போட்டுருவேன் அரே தூக்கி போட்டுருவேன் ஆடியன்ஸ்ல கை தூக்குங்க சார் கை சார் தூக்குங்க ஆடியன்ஸ்ல வர ஓகே நீ ஆடியன்ஸ்ல இருக்க என்னப்பா அப்சார்ப்ஷன் கரெக்ட் ஆன்சர் ஆனா செகண்டரி நான் நம்பியடா ஓ சொல்லி கொடுத்தத வச்சு சௌசி இந்த குழப்பத்துக்கு நீ என்னதான் சொன்ன அவன் ஒரு நாள் சொல்லி கொடுத்தத சொல்றான் உனக்கு மாங்க கிளாஸ் இருக்க வெயிட் பண்ணு இந்த இருக்கு சார் எனி ஐடியா எனக்கே ஆன்சர் பண்றது தான் சொல்லணும் தம்பி மாஸ்டர் ஆன்சரோட முக்கியமான யூனிட்டே இதான் நீ கண்டுபிடிச்சாலும் சொல்லலாம் மாஸ்டர் சொல்லுவா ஐயத்து அதைத்தான் நானே சொல்லிட்டேனே ஆன்சர் சொல்லிட்டாங்கடா யாரும் கேட்கலீங்க சார் கேட்கல ஆனால் தான் வேணாம் சார் நீங்க மெயினா நீங்க கேட்கலீங்க சார் என்னது டியூஷனா சார் சொன்னது அது மாதிரி கேட்டுருப்பா கேட்டுச்சா டிவிசிபிலிட்டி ஆன்சர் பட் நாட் கிரெடிட் மார்க் அவனுக்கு காதுல கேட்டு சொல்லிட்டான் மார்க் இல்லப்பா ஒரு கிளாப் பண்ணிருக்கான் சொன்னதுல கேட்டு சொல்லிட்டான் வேலைக்கு போகணும்னா கம்பெனி தெரிஞ்சிருக்கணும் எங்க சார் தெரியுது கரெக்டா சொல்லுனா மைனர் தெரியும்னா சொல்லு ஆர்ஜின் ரைட்டா இல்லை இல்லை மைனஸ் 5 போடு அதுக்கு பெட்ரோலியம் மைனஸ் பேர் என்னப்பா கம்பெனி பேருன்னு சொல்லியாச்சு முடிவில் வரவருக்கான ரெடி